திருப்பூர் மாவட்டம் அறிவொளி நகர் பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பூர் மாவட்ட சிங்கப்பெண்படை போலீசார் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகளுடன் நரிக்குறவர் மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று பள்ளிக்கு செல்லாத 30க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகளை வீடு வீடாக சென்று அழைத்துக் கொண்டு அதே பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சேர்த்தனர். சிங்கப்பெண்படை போலீசாரின் இந்த செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். மேலும் ஏன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை என பெற்றோரிடம் கேட்டபோது, நாங்கள் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் பள்ளியில் சேர்ந்த பின்னர் பள்ளி நிர்வாகம் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த குழந்தைகள் என எங்கள் குழந்தைகளை வகுப்பறையில் அனுமதிக்காமல் தனியாக உட்காரு எனவும், அருகில் சென்றால் மூக்கை மூடிக்கொள்கிறார்கள் எனவும் தனிமைப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தனர். இதனால் எங்கள் குழந்தைகள் மனதளவில் பாதிக்கப்பட பள்ளி செல்ல மறுக்கிறார்கள் என கூறினர். நாங்களும் தமிழ் பேசுகிறோம், தூய்மையாக இருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு எனவும், நாங்கள் நரிக்குறவர் என்பதால் அடிப்படை வசதிகள் வீட்டு வசதிகள் செய்து தரவில்லை எனவும், பட்டா தருவதில்லை என்றும் மிகுந்த மனவேதனையுடன் தெரிவித்தனர். அவங்கள தனியா உட்கார வச்சுட்டு அவங்க பிள்ளைங்க மட்டும் தனியா உட்கார வைப்பாங்களா? இங்க பக்கத்துல வந்து உட்கார வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டதுக்கு நாங்க அப்படிதான் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல்ல இருந்து. அதனால அவங்க போறதெல்லாம் வீட்டுல தான் இருக்கிறாங்க. யார் அப்படி உட்கார வைக்க சொல்றது? யார்? அந்த ஸ்கூல் வாத்தியார் தான் சொல்லுவாங்களா அப்படி. அவங்க மட்டும் ஓரமா ஒதுக்கி உட்காந்துருவாங்க. போனாக்கா அம்மா எங்களுக்கு தனியா தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் படிக்கட்டுக்கு உட்கார சொல்றாங்க, இல்லைன்னா மரத்தடிக்கு போய் உட்கார சொல்றாங்க. எங்களுக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து கேளுங்களம்மா, இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பசங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன பாக்குறாங்களோ தெரியல சார். நாங்க எங்க போய் எங்க உட்காந்தாலும் தள்ளி போ அந்த பக்கம். அப்புறம் மூக்குல வந்து துணி இப்படி போடுறது. நாங்க அவ்வளவு நாங்க என்ன எல்காரமா இருக்கிறோம், நாங்க நரிக்குறோம். நாங்க எல்லாம் இப்போ வந்து தமிழ் கிளியா பேசுறோம். எங்க போனா நாங்க நாகரிகமா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்க போனாலும் ஒதுக்கிதான் பாக்குறாங்க. எங்களுக்கு ஒரு வீடு வாசல் இல்ல, ஒரு பட்டா இல்ல. நாங்க இப்படியே தான் கிடக்கணுமா? எத்தனை வருஷமா நாங்க இப்படியே நாங்க கிடக்குறது. நாங்க 26 வருஷம் ஆக போகுது இங்க வந்து. ஒரு சலுக்கையும் இல்ல, ஒரு பட்டா இல்ல. எங்கேயோ வீடு கட்டி கொடுக்குறாங்களாமா. எங்களுக்கு வந்து ஒன்றும் வீடு இல்ல. நாங்க சின்ன சின்ன பிள்ளையா இருந்தோம். அப்போ எங்களுக்கு பட்டா வருது. எங்களுக்கே குழந்தை ஆனா கூட பட்டா காணும். என்ன எங்களுக்கு எப்போதான் எங்களுக்கு விபச்சாரம் கிடைக்கும்? ஒரு பட்டா கொடுத்தாதான் எங்களும் ஒரு வீடு கட்டுவோம், நல்லா பிள்ளைங்களுக்கு படிக்க வைப்போம்.